ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நட்சத்திரத்தில் கொஞ்சம் சில விஷயங்களெல்லாம் நம்ம விடுபட்டிருப்போம் இல்லைங்களா? அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முழு நட்சத்திரங்கள் சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். முழு நட்சத்திரங்கள் அப்படின்னா ஒரு ராசி கட்டத்தில் 1லேருந்து 4 பாதம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நமக்கு மொத்தம் 108 பாதங்கள் வருது இல்லைங்களா? ஸோ 27 × 4 108 பாதங்கள். ஸோ ஒரு ராசி கட்டத்தில் 4 பாதங்கள் முழுமையாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து முழு நட்சத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு ராசி கட்டத்தில் ஒரு பாதம் இங்கேயும் அடுத்த 3 பாதம் அடுத்த கட்டத்திலையும் இருக்கும். சம்டைம்ஸ் சிலதில் வந்து 2 பாதம் இருக்கும், அடுத்த 2 பாதம் அடுத்த கட்டத்தில் இருக்கும். இதுக்கு வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்ற மாதிரி பேர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை முதல் பாதம் தான் இருக்கும், அடுத்து ரிஷபத்தில் 3 பாதம் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் செவ்வாயோட முதல் 2 பாதம் இருக்கும், அடுத்த பாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி மிதுனத்தில் வந்து குருவோட 3 பாதங்கள் இருக்கும், கடகத்தில் வந்து ஒரு பாதம், குருவோட ஒரு பாதம் போயிடும். ஸோ இதுக்கு உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ராசி கட்டத்தில் 4 பாதங்கள் முழுமையாக இருந்தால் அதுக்கு முழுமையான நட்சத்திரம் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இங்கே பாதி, ஒரு ராசி கட்டத்தில் பாதி, அடுத்த ஸோ இங்கே பாதி அங்கே பாதி அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அல்லது காலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சூரியனோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், அதாவது இதோட முதல் பாதம் வந்து ஒரு ராசியில் இருக்கும், மீதி 3 பாதம் வந்து வேற இடத்துல இருக்கும் இல்லைங்களா? இதுக்கு பேர் வந்து காலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி செவ்வாயோட ஸ்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா? மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், அதாவது முதல் 2 ராசியில் வந்து 2 பாதம் வரும், அடுத்த 2 ராசியில் வந்து அடுத்த 2 பாதம் வரும். ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், இங்கே 2 அங்கே 2ன்னு. அதுக்கு பேர் வந்து உடலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பேர். அதே மாதிரி குருவோட நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, 3 பாதம் ஒரு ராசிலையும் 4வது பாதம் வேற ஒரு ராசிலையும் இருக்கும். இதற்கு தலையற்ற நட்சத்திரங்கள் அப்படின்றது பேர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பலன் பார்க்கும்போதும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சில கிரிட்டிக்கலான விஷயத்த கூட இது ஈஸியாக என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வந்துடும். அவ்வளோ ஈஸியாக இந்த நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா தமிழ் ஆண்டுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா 60 வருஷம் தமிழ் ஆண்டுகள் இருக்கும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கேலண்டரில் பின்னாடி பார்த்திங்கனாலே தெரியும். சம்டைம்ஸ் நந்தன வருடம், விஜய வருடம், மன்மத வருடம், விகாரி வருடம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பஞ்சாங்கத்தில், அதாவது வாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தில் பக்கம் 78ஆம் பக்கத்தில் இருக்குது. அது நீங்கள் பார்த்து எழுதுனாலும் எழுதிக்கோங்க. பின்னாடி நான் ஒரு PDF ஃபைல் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பட் இது பலன் பார்க்குறதுக்கு தேவைப்படாது. ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக வரப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். இன்றைக்கி இது மன்மத வருடம்பா, இது வந்து விகாரி வருடம்பா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இத்தனை இருக்குது, 60 வருஷங்கள் இருக்குது அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த 60 வருஷம் முடிஞ்சதுன்னா திருப்பி அடுத்த 60 வருஷத்துக்கு என்ன பேருனா அதுவே ரிப்பீட்டடாக வரும் நமக்கு. ஸோ ஒவ்வொரு 60 வருஷமும் இதே கால்குலேஷன் தான், இதே சைக்கிளில் தான் திரும்ப வந்துகிட்டு இருக்கும்.